சப்பாத்திக்கு சேம் பொட்டேட்டோ மசாலா செஞ்சு போர் அடிச்சு போச்சா? வாங்க நார்த் இந்தியன் தாபா ஸ்டைல் ஆலு பூனா செய்யலாம். அதுக்கு தயிர் மசாலா ரொம்ப முக்கியம். 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இன்க்ரீடியன்ட் போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து 4 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் சீரகம், 2 மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு இன்னும் தூக்கி கொடுக்கும். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். இந்த ரெசிபி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்து அதை பியூரி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கணும். அந்த ஆயில் தனியாக, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தயிரை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஒரு தின் ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணணும். இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே மசாலா கர்ட் அண்ட் கேப்சிகம் தான். ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் எடுத்து அதை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி பேனில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கணும். இந்த சாட்டே பண்ணதை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது தான் அந்த மசாலா பொட்டேட்டோ கேப்சிகமோடு சேர்ந்து இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இந்த ஆலு பூனா ரெசிபி மேபி லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.